இப்போ நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரு 25,000 வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 5 வருஷத்துல எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எப்படி இருக்கும், என்னோட தேவைகள் எங்க அப்பா அம்மாக்கு கொடுக்க முடியுமா, நான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போ 5 வருஷம் என் கையில இருக்கு. ஸோ இந்த 5 வருஷம் எங்க அப்பா அம்மாக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதே அளவு என்னால இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். இந்த கால்குலேஷன்ல பாருங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல 25,000 மந்த்லி அவங்க 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எந்த ஸ்டெப் அப்பும் சூஸ் பண்ணல. இவங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்னா 15% போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் 20 to 25 இயர்ஸோட ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஆனுவலைஸ்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%. அதனால நான் இங்க 15% சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்ஐபி மூலியமா அவங்களுக்கு 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நியர்லி 22,42,042 rupees வந்து அவங்களுக்கு அக்குமுலேட் ஆயிருக்கும். 25 வருஷமும் மாசம் 25,000 அவங்க வித்ட்ரா பண்றாங்க. இந்த மாதிரி 25 வருஷமும் அவங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. ஒரு பொண்ணு எங்களை மீட் பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோட பேர் இது, நான் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மாக்காக நான் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், நான் ஒரே பொண்ணு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி நான் மெடிக்ளைம் பாலிசி எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் நான் எடுத்திருக்கேன், இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு 25,000 வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு 5 வருஷத்தில் எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எப்படி இருக்கும், என்னோட தேவைகள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா, நான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போது 5 வருஷம் என் கையில் இருக்குது. ஸோ இந்த 5 வருஷம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதே அளவு என்னால் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த 5 வருஷத்துக்குள்ள எனக்கு பிளான் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதே மாதிரி நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் இல்லையா, இது அப்படியே லைஃப் லாங் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த கால்குலேஷனை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கால்குலேஷனில் பாருங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல 25,000 மந்த்லி அவங்க 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எந்த ஸ்டெப் அப்பும் சூஸ் பண்ணல. இவங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்னா 15% போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் 20 to 25 இயர்ஸோட ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஆனுவலைஸ்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%. அதனால நான் இங்க 15% சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 15% போடுறோம் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்ஐபி மூலியமா அவங்களுக்கு 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நியர்லி 22,42,042 rupees வந்து அவங்களுக்கு அக்குமுலேட் ஆயிருக்கும். 6th இயர்லேருந்து மாசம் 25,000 சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா அவங்க அப்பா அம்மாக்கு கிடைக்கிறாப்ல கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ மாசம் 25,000 அடுத்த 25 இயர்ஸ்க்கு அவங்க வித்ட்ரா பண்றாங்க. கீழே அதை டீடைல்டா காமிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இயர் மாசம் 25,000 வித்ட்ரா பண்றாங்க. இதே மாதிரி 25 வருஷமும் மாசம் 25,000 அவங்க வித்ட்ரா பண்றாங்க. இந்த மாதிரி 25 வருஷமும் அவங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 75 lakh வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. 75 lakh போக அந்த 26th இயர் அவங்க ஆரம்பிச்சு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஆரம்பிச்சு 26th இயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்பஸ் அவங்க பில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1,20,55,431 rupees வந்து அவங்க ஃபோலியோல இருக்கும். இந்த 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஒரு 15% வந்து ஒர்க் அவுட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கால்குலேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதுவே அவங்க இன்க்ரிமெண்டலாக பண்ணுறாங்க, ஒரு 10%, 20% சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இன்க்ரிமெண்டலாக பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி இன்க்ரிமெண்டலாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானும் நம்மளால பண்ண முடியும். தென் இது 25,000க்கு தானா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை விட கம்மியாகவும் நம்ம பண்ணலாம், கூடவும் பண்ணலாம். நமக்கு ஏத்தாப்புல அதை மாடிஃபை பண்ணி பர்சனலைஸ்டாக நம்மளால ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண முடியும். இது மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ்டா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவைப்படுது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடா இந்த டாபிக் பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்காக அதை அப்லோட் பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.